புது வண்ணாரப்பேட்டை ஜீவா நகரில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியினர் வேட்பாளர் மதுசூதனனுக்கு வாக்கு சேகரித்தனர். இதில் பொன்னையன், PH பாண்டியன், நிர்மலா பெரியசாமி உடன் திரளான தொண்டர்கள் மதுசூதனருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திமுக வேட்பாளர் மருது கணேஷ் முன்னாள் அமைச்சர் KN நேருவுடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். மருது கணேஷ் வாக்காளர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் அவர்களின் காலை தொட்டு வணங்கியும் வாக்காளர்களை கவர்ந்தார். அவருடன் சென்ற கரகாட்ட கலைஞர்களால் பிரச்சாரம் களைகட்டியது. விதிமுறைகளை மீறுவார்கள். அது குறித்து ஆணையம் நடவடிக்கை எடுத்தால் அதிகாரத்தையும் பயன்படுத்தி மறியலும் செய்வார்கள். இதுதான் இந்த ஆட்சி. இவங்க மக்களை இவங்களை நம்பி இருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்களுக்காக இவங்களுக்கு எதுவுமே செய்யலை. இந்த 6 வருஷமாக இந்த மக்கள் நலப்பணியில் அதிமுக ஆட்சியில் RK நகர் பகுதி நடைபெறாததால் RK நகர் பகுதி தமிழகத்திலே பின்தங்கிய தொகுதியாக மாறிப்போச்சு. அதனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் மிகுந்த வெறுப்பில் இருக்கிறாங்க, மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் இந்த ஆட்சி செய்து தரவில்லை. இங்கு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி, மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் சரி மக்களை பார்க்கவில்லை, மக்களை சந்திக்கவில்லை என்ற ஆதங்கம் மக்களிடத்தில் இருக்கிறது. அதிமுக அம்மா அணியின் வேட்பாளர் தினகரன் பழைய வண்ணாரப்பேட்டை மேயர் வாசுதேவ் சாலையில் வாக்கு சேகரித்தார். பணப்பட்டுவாடா குறித்த புகாருக்கு அவர் பதிலளித்தார். இப்போ இந்த கூட்டத்தில் யாரோ தொப்பியை போட்டுக்கிட்டு வந்து பணத்தை கொடுத்தா அது நாங்கள் கொடுத்தோன்னு வருமா? தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க தப்பான ஒரு எவிடன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதை விசாரிக்கட்டும். வேட்பாளர் தினகரனுடன் அமைச்சர்கள் தங்கமணி, CV சண்முகம் உள்ளிட்டோர் சென்றனர். 38வது வார்டு நேரு நகர் பகுதியில் தினகரனுக்கு ஆதரவாக இளைஞர் பாசறை இணை செயலாளர் சின்னதுரை உள்ளிட்ட குழுவினர் வாக்கு சேகரித்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் கங்கை அமரனுக்கு ஆதரவாக தமிழிசை சவுந்தரராஜன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார்.